வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து ஒரு சைவ குடல் கறி பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிராமத்து முறையில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சைவ காளான் குடல் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு கல்பாசி போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ குழம்பு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா உப்பு சேர்த்துட்டா நம்ம வெங்காயம் சரியாக கண்ணாடி பதத்துக்கு இருந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சைவ குடல் வறுவலுக்கு தேவையான வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும், மேஷ் பண்ணி வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு பார்க்கலாம். போட்டி வறுவலுக்கு ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்குள்ளே நான் கீரை வதக்கணுன்றதுனால வதக்கிட்டு வந்தேன். கீரையை ரெடி பண்ணோன்றதுனால கீரையை வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். நம்ம போட்டி வறுவல், சைவ போட்டி வறுவலுக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி கடலைப்பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நான் இதில் சேர்த்துட்டு போட்டி வறுவலுக்கு வந்து காளான் தான், சிப்பி காளான் தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம குடல் மாதிரியே நல்லா இருக்குது பாருங்கள். மட்டனோட குடல் மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு தூரமாக இருந்து பார்க்கறதுக்கு நம்ம மட்டன் குடலுக்கு தான் கழுவி வச்சுருக்கோன்னு நம்புவாங்க எல்லாருமே. ஆனால் இது டேஸ்ட்டுமே நம்ம மட்டன் குடலோட டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது காரம் அதிகமாக நான் எடுத்துக்கூடாது, அதனால் இந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க போதில்லை. இப்போ இதில் இருக்கிற நம்ம சூப்பரான மட்டன் செல்லு மேலே தூக்கி நம்ம சூப்பரான மட்டன் சைவ குடல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, காரக்குழம்புக்கு, நம்ம டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு இந்த சிப்பி காளான் யூஸ் பண்ணி செய்கிறப்ப செம்ம மட்டன் டேஸ்ட்டாக. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையல் வீடியோ பார்க்கணும் பாருங்க. நம்ம சைவ மட்டன் குடல் வறுவல், நம்ம குடல் வறுவல் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம், பொரியலுக்கு கூட்டாவே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம சைவ மட்டன் குடல் வறுவல் மட்டனே இதுக்கிட்ட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த சிப்பி காளான் வச்சு செய்கிற இந்த சைவ மட்டன் குடல் வறுவல்.